இந்தியாவின் மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது என்பதுதான் 20ஆம் நூற்றாண்டில் உலக நாடுகளின் மிகப்பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் இன்று அதே உலகம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவில் குழந்தைகள் பிறக்கும் விகிதம் மிகவும் குறைந்து வருகிறதா? எதிர்காலத்தில் இந்தியாவில் போதுமான இளைஞர்கள் இருப்பார்களா? இந்த கேள்வியை தற்போது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் கூட எழுப்பியிருக்கிறார். மனித இனத்திற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடியது குறைந்து வரும் பிறப்பு விகிதம்தான் என்று அவர் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பா போன்ற நாடுகள் குறித்து தொடர்ந்து பேசிய அவர் தற்போது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவை பற்றியும் கவலை தெரிவித்து வருகிறார். சமீபத்தில் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் இந்தியாவின் பிறப்பு விகிதம் மக்கள் தொகையை நிலைநிறுத்த தேவையான அளவிற்கு கீழே சென்றுவிட்டது என்றும், குறிப்பாக உயர்கல்வி பெற்ற மக்களிடையே இது அதிகமாக காணப்படுகிறது என்றும் பதிவிட்டிருந்தார். அப்படியானால் அவர் சொல்வது உண்மையா? இந்தியாவின் பிறப்பு விகிதம் உண்மையிலேயே இவ்வளவு வேகமாக குறைந்து வருகிறதா? அது நாட்டின் எதிர்காலத்திற்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏனென்றால் பல தசாப்தங்களாக உலகம் கவலைப்பட்டது இதற்கு நேர்மாறான விஷயத்திற்காகத்தான். 20ஆம் நூற்றாண்டின் பெரும்பாலான காலத்தில் இந்தியா மக்கள் தொகை வெடிப்பு என்ற சொல்லுக்கு அடையாளமாக இருந்தது. 1950ஆம் ஆண்டு சுமார் 36 கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை இன்று 145 கோடியை தாண்டி இருக்கிறது. உலக மக்கள் தொகையில் சுமார் 18% பேர் இந்தியர்கள்தான். அதாவது உலகில் வாழும் ஒவ்வொரு 6 பேரில் ஒருவர் இந்தியர். இதன் காரணமாக 2023 ஏப்ரல் மாதத்தில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக சீனாவை முந்தி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறியது. இதனால் இந்தியா என்றாலே இன்னும் பலரின் மனதில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் நாடு என்ற எண்ணம்தான் முதலில் வருகிறது. ஆனால் மக்கள் தொகை ஆய்வாளர்கள் தற்போது கவனிப்பது மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையை அல்ல, அவர்கள் கவனிப்பது ஃபர்டிலிட்டி ரேட் எனப்படும் பிறப்பு விகிதத்தை தான். ஒரு பெண் தன் வாழ்நாளில் சராசரியாக எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் என்பதுதான் இந்த ஃபர்டிலிட்டி ரேட். ஐக்கிய நாடுகள் சபையின் 2025 உலக மக்கள் தொகை அறிவிக்கையின்படி இந்தியாவின் தற்போதைய ஃபர்டிலிட்டி ரேட் 1.9 உள்ளது. ஆனால் ஒரு நாட்டின் மக்கள் தொகை நீண்ட காலத்தில் நிலையாக இருக்க வேண்டுமெனில் அந்த சதவிகிதம் குறைந்தபட்சம் 2.1 இருக்க வேண்டும். எளிமையாகச் சொன்னால் இந்தியர்கள் தற்போது மக்கள் தொகையை நிலைநிறுத்த தேவையான அளவை விட குறைவான குழந்தைகளையே பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். பல நிபுணர்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த மாற்றம் மிக வேகமாக நடந்துள்ளது. சில ஆய்வுகள் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா இந்த நிலையை அடையும் என்று கணித்திருந்தன. ஆனால் இந்தியா 2020ஆம் ஆண்டிலேயே அந்த நிலையை எட்டிவிட்டது. அப்படி என்றால் இந்தியாவின் மக்கள் தொகை இனிமேல் குறைய ஆரம்பித்து விடுமா? அப்படி உடனடியாக நடக்காது. ஏனென்றால் இந்தியாவில் இன்னும் மிகப்பெரிய இளைஞர் மக்கள் தொகை உள்ளது. தற்போது இருக்கும் கோடிக்கணக்கான குழந்தைகளும் இளைஞர்களும் இன்னும் பெற்றோராகும் வயதிற்கு வரவில்லை. இதைத்தான் மக்கள் தொகை நிபுணர்கள் பாப்புலேஷன் மொமெண்டம் என்று அழைக்கிறார்கள். அதாவது பிறப்பு விகிதம் குறைந்தாலும் மக்கள் தொகை இன்னும் சில ஆண்டுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆனால் ஒரு நாள் இந்த வேகம் குறைந்துவிடும். அதுதான் எலான் மஸ்க் போன்றவர்கள் கவலைப்படுவதற்கான காரணம். ஏனென்றால் ஒரு நாட்டின் ஃபர்டிலிட்டி ரேட் 2.1க்கு கீழே சென்று விட்டால் அது அங்கேயே நின்று விடாமல் மேலும் குறைந்து கொண்டே போகும் வாய்ப்பு அதிகம். ஜப்பான் இதற்கு ஒரு முக்கிய உதாரணம். தென்கொரியா அதைவிட தீவிரமான நிலையை சந்தித்து வருகிறது. இப்போது இந்தியாவும் அதே மக்கள் தொகை மாற்றத்தின் பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கலாம் என்று சில நிபுணர்கள் கருதுகிறார்கள். அப்படியானால் ஏன் இந்தியர்கள் குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள்? அதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கல்வி, குறிப்பாக பெண்களின் கல்வி. பெண்கள் அதிக ஆண்டுகள் கல்வி கற்றால் அவர்கள் பொதுவாக குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் சமூகத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இன்றைய பெற்றோர்கள் அதிக குழந்தைகளை பெறுவதை விட குறைவான குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவ வசதி மற்றும் நல்ல வாழ்க்கை வாய்ப்புகளை வழங்க விரும்புகிறார்கள். மேலும் இந்தியாவின் கூட்டு குடும்ப கலாச்சாரம் மெல்ல மெல்ல குறைந்து தனி குடும்பங்களாக மாறி வருகிறது. குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக சிறிய குடும்பங்களே புதிய வழக்கமாக மாறி வருகின்றன. இன்று இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள குடும்பங்களின் இலக்கு 4 அல்லது 5 குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் தான்
பல குடும்பங்களின் இலக்காக உள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் ஃபர்டிலிட்டி ரேட் ஏற்கனவே 1.3ஆக குறைந்து விட்டது. தலைநகர் டெல்லியில் இது 1.2ஆக மிக குறைந்த அளவில் உள்ளது. நகர்ப்புற இந்தியாவின் சராசரி விகிதம் சுமார் 1.5ஆக இருக்கிறது. இதனால் மக்கள் தொகை மாற்றம் என்பது இனி பணக்கார நாடுகளின் பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஓர் முக்கியமான வித்தியாசம் உள்ளது. இந்தியா இன்னும் வளர்ந்து வரும் நாடாக இருக்கும் போதே இந்த மாற்றம் நடைபெறுகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் இளம் மக்கள் தொகை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டது. இதைத்தான் பொருளாதார நிபுணர்கள் டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலத்தில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்தால் வேலை செய்யும் வயதுடைய மக்கள் எண்ணிக்கை குறையும், ஓய்வு பெற்ற வயதான மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் சுகாதாரம், ஓய்வூதியம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மீது கூடுதல் அழுத்தம் உருவாகும். எளிமையாக சொன்னால், இந்தியா செல்வந்த நாடாக மாறுவதற்கு முன்பே வயதான நாடாக மாறிவிடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்தியாவிற்கு இருக்கும் மிகப்பெரிய கேள்வி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதா என்பதல்ல, எதிர்காலத்தில் போதுமான இளைஞர்கள் இருப்பார்களா என்பதுதான். இதுதான் மீண்டும் எலான் மஸ்கின் எச்சரிக்கையை முக்கியமாக்குகிறது. இந்தியாவின் மக்கள் தொகை இன்று சரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் தொகை தொடர்பான போக்கு, அதன் விளைவு வெளிப்படையாக தெரிய வரும் முன்னரே ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றக்கூடும் என்பதை அவர் எச்சரிக்கிறார். ஒரு காலத்தில் இந்தியாவில் மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரிக்கும் என்று உலகம் அஞ்சியது. ஆனால் இன்று இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு நாள் முற்றிலும் நின்றுவிட்டால் என்ன ஆகும் என்ற கேள்விதான் முதன்முறையாக எழுப்பப்பட்டு வருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 பிரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.